कि अनकल्चर्ड, अनसिविलाइज्ड और वो मानव नहीं है। अगर ऐसा कहते हैं तो आप मंत्री से इस्तीफा लो। देश को डिवाइड करने की बात कर रहे हैं, देश को तोड़ने की बात कर रहे हैं और देश को। Yesterday, the Education Minister, Mr. Dharmendra Pradhan, he hurt the sentiments of the Tamil people and he insulted the representatives of the Tamil Nadu. So, we expect an apology, not expunging what he said, and we have moved a privilege against the minister. The DMK party has moved a privilege against the minister, and we've requested the speaker to take it up. You have wounded the hearts of Tamils and Tamil Nadu, entire Tamil Nadu. The entire Tamil Nadu is banning over this issue. So you should tender apology. Otherwise, Mr. Prime Minister, you should throw him out from your cabinet. அந்த மக்களை நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் என்று மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மன்னிப்பு கோர வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் அவரை அமைச்சரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார் யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதிமுக உறுப்பினர்கள் போல பாஜக அரசுக்கு லாலி பாடிக்கிட்டு இல்லாம தமிழ்நாட்டின் உரிமைக்கு யாருக்கும் பயப்படாம போராடுவோம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. 40 பேர் போய் என்ன பண்ணாங்கன்னு கேட்டவங்களுக்கெல்லாம் நேற்று சரியான பதில் கிடைச்சிருக்கு. இதோ போர்க்குணத்தோடு தமிழ்நாட்டுக்காக போராடுவோம், இதே பொறுப்புணர்வோடு மக்களாட்சி நடத்துவோம். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தமிழர்களை அநாகரிகமாக விமர்சனம் செஞ்ச ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்குது. முதலமைச்சரும் கூட இன்று அது தொடர்பாக கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த சூழலில் தமிழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கி போராட்டம் நடத்தி தங்களோட எதிர்ப்பை அவங்களும் பதிவு செஞ்சுருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் 2000 கோடி இல்லை 10,000 கோடியை தர மறுத்தாலுமே கூட புதிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய இந்த நிலையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு பிரதானமான கேள்வியாக அந்த நேரத்தில் இருக்குது. இது தொடர்பாக தான் கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.எம். செல்வகணபதி டெல்லியிலிருந்து இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். அதே போல் மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம், மதிமுகவிலிருந்து காரை செல்வராஜ், அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து புரட்சி கவிதாசன், வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன், அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வகணபதி சார்கிட்ட நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதானோட பேச்சை அருகிலிருந்து கேட்டவர் நீங்கள், எப்படி அதை எடுத்துக்கிறது, அதை எப்படி பார்க்குறோம்? அவையில் அன்றைக்கு ஒன்றிய அமைச்சர் நடந்து கொண்ட விதம் என்பது இதுவரையிலே பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. காரணம், ஒரு மாநில மக்களையே அநாகரிகமானவர்கள் காட்டுமிராண்டிகள் போல சித்தரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே தான் இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டத்தை, கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தை இன்றைக்கி தொடங்கினோம். அரை மணி நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பு குரலாலே ஒன்றிய அமைச்சராக இருக்கிற பிரதான் இன்றைக்கு அடாவடியாக பேசியதை, அத்துமீறி பேசியதை வாபஸ் பெற்றிருக்கிறார். ஆனால் மன்னிப்பு கோர மறுக்கிறார். ஆகவே பாராளுமன்றத்திலே அவர் மீது உரிமை மீறல் பிரச்சனை.
இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக. ஆக எந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்திருக்கிற ஒரு முன்னணி தலைவரே தமிழ்நாட்டு மக்கள் மீது வன்மம் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு உதாரணம். காரணம், தமிழ்நாடு தான் இன்றைக்கு முன்னோடியாக, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஈடு இணையற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழர்களுடைய உரிமையாகட்டும், நாட்டினுடைய உரிமையாகட்டும், அது மொழி பிரச்சனையாகட்டும், அது எந்த தாக்குதலுக்கு உள்ளானாலும் முதல் ஆளாக நின்று அதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து உரிமையை மீட்கிற ஒரு முதல்வராக மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிற காரணத்தினாலே தான் மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகம் முட்டுக்கட்டையாக இருக்கிறதே நம்முடைய மதவாத சித்தாந்தத்திற்கு என்று இந்த வன்மத்தை கொட்டி தீர்க்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை அன்சிவிலைஸ்ட் என்று சொல்லுகிற அளவிற்கு, அநாகரிகமானவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு போயிருக்கிறது. இது வன்மையான கண்டனத்துக்குரியது. நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இவ்வளோ ஒரு தமிழர்களை இவ்வளோ அநாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த சூழல் எப்படி உருவாச்சு? இன்றைக்கு ஒரு கேள்வி நேரத்தின் போது எங்களுடைய சக நாடாளுமன்ற உறுப்பினர், கழகத்தை சார்ந்த அம்மையார் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் ஒரு துணை கேள்வியில் ஏன் இன்றைக்கு ஒன்றிய அரசு கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய 2000 கோடி PM ஸ்ரீ என்ற திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டிய இட் இஸ் a budgetary provision, நிதியிலே ஒதுக்கப்பட்டது ஒரு மாநிலத்திற்கு தேசிய கல்விக் கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக பழி வாங்குகிறீர்களா? இது நியாயமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு பதிலளிக்கிற பொழுதுதான் அவர் அவையை திசை திருப்புகிற வகையில், ஈவன் நாட்டு மக்களை திசை திருப்புகிற வகையில் இதை முதலமைச்சரே ஏற்றுக்கொண்டதாகவும் புதிய கல்விக் கொள்கையை நாடாளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒரு முறை இந்த நிதி நிறுத்தப்பட்டவுடன் இது பெரிய அளவில் நம்முடைய பள்ளி மாணவர்களை பாதிக்கிறது, 2000 கோடி என்பது ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதை பாதிக்கிறது என்றெல்லாம் சொல்லி கல்வித்துறையினுடைய தமிழ்நாட்டு அமைச்சர் மாண்புமிகு மகேஷ் அவர்களோடு அந்த கூட்டத்திலே நானும் பங்கு பெற்றிருந்தேன். திரு தர்மேந்திர பிரதானை பார்க்கிற பொழுது இந்த நிதியை அவர்கள் விடுவிக்க வேண்டும், நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக திட்டவட்டமாக சொன்னோம். அந்த கூட்டத்திலே அவர் சொன்னதெல்லாம் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய நிலைப்பாட்டை, தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாட்டை, கொள்கை முடிவாக இருமொழி கொள்கை தான். எந்த அளவிற்கு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதுதான் ஹிந்தி எடுக்கப்படும், இல்லை என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஹிந்தி திணிக்கப்பட மாட்டாது என்ற வாக்குறுதி எல்லாம் ஒரு இடத்துல சொல்லுகிற பொழுது தெளிவாக குறிப்பிட்டோம். இது ஒரு கொள்கை முடிவு தான், ஒரு சட்டம் அல்ல. கல்வி என்பது அரசமைப்பு சட்டத்தில் மத்திய மாநிலக்கு இருவருக்கும் பொதுவாக இருக்கிற கன்கரண்ட் லிஸ்டில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படி ஒரு யூனிலேட்டரல் டெசிஷனை ஒரு கல்வி கொள்கை என்ற பெயராலே மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடாது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலே பல பேர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள், பலர் உயிர் மடிந்திருக்கிறார்கள். இந்தியை திணிக்கிற பொழுதெல்லாம் அவ்விடத்தில் விவரித்து சொன்னோம். ஆனால் அவையிலே நேற்று முழு பூசணிக்காய் சோற்றிலே மறைக்கிற அளவிற்கு அந்த கூட்டத்திலே ஏதோ தமிழ்நாட்டு எம்பிகளும் அன்றைக்கு வந்திருந்த அமைச்சர் மாண்பு மகேஷ் அவர்களும் ஒப்புக்கொண்டதாக திசை திருப்புகிற வகையிலே பேசுகிற பொழுதுதான் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு கொடுக்கிற பொழுது அவர் தமிழர்களை அன்சிவிலைஸ்ட் என்றும் காட்டுமிராண்டிகள் போலவும் சித்தரித்து பேசியதுதான் இதற்கு காரணமாக அமைந்தது. சரி, பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். புரட்சி கவிதாசன், உங்ககிட்ட தான் தமிழர்களை அதாவது ஜனநாயகமற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், இப்படியான ஒரு விமர்சனத்தை ஒரு ஒன்றிய அமைச்சர் முன்வைக்கிறாரு. இன்னைக்கு எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் கிளம்பின பிறகு, போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு அதை வாபஸ் வாங்கிக்கிறதா சொல்கிறாரு. அவை குறிப்பிலிருந்து நீக்கிறாங்க. இது போதுமா? ஏன் இவ்வளோ ஒரு ஆணவ பேச்சு? மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் எனக்கு நல்ல நண்பர். அதாவது உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இது நல்ல நட்புக்கு உதாரணம்.
நண்பனுக்கு சங்கடம் வரும் பொழுது அதை சரி செய்வது. நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் தென்னக ரயில்வேயில் தேசிய பொறுப்புக்கு தேர்தலிலே போட்டியிட்ட போது 7 மாநிலங்களுக்கு இடையிலான தேர்தலில் தமிழன் என்கிற காரணத்திற்காக தமிழுக்காக உங்களை ஆதரிக்கிறேன் என்று எனக்கு வாக்களித்தவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள். அவருடைய தமிழ் பற்றை நான் பெரிதும் மதிக்கிறேன். அதனால் வெளிப்படையாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த பொறுப்பாளராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய அவர் வாக்களித்ததோடு மாத்திரமல்லாமல் என்னிடம் சொல்லி புகைப்படமும் எடுத்துக்கொண்டு சென்றார். நான் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றேன். அது போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேர்தல் அது. அதனால் என்னுடைய நண்பருக்கு ஒரு பாதிப்பு என்றால் எனக்கும் அந்த பாதிப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் நான் உரிமையோடு சொல்கிறேன், தமிழச்சி தங்கபாண்டியன் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து திமுக எம்பிக்களோ அதிமுக எம்பிக்களோ அல்லது தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் அவமதிக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்கக்கூடிய பார்வை, பரந்துபட்ட பார்வை என்னுடையது, எங்களுடைய கட்சியுடையது. ஆகையினால நாங்கள் இதில் விட்டு கொடுப்பதற்கு வேலை இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஃப்ளோவில் ஒரு தொடர்ச்சியான வார்த்தை பிரயோகத்தில் அவர் அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ட் என்கிற வார்த்தையை, தடித்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். இல்ல, ஒரு ஃப்ளோல பேசுறோம் அப்படிங்கிறதுனால என்ன வேணாலும் பேச முடியுமா புரட்சி கவிதாசன் சார்? உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. இல்ல சொல்லி முடிச்சிருங்க. இல்ல அதான் இடைமறிக்க வேணாம். அதாவது அந்த வார்த்தைகள் கனமாக ஆவேசமாக வந்துவிட்ட காரணத்தினால் நம்முடைய உறுப்பினர்கள் அதை கடுமையாக ஆட்சேபித்த காரணத்தினால் உடனடியாக இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முன்னாடியே, முதலமைச்சர் பேசுவதற்கு முன்னாடியே இமீடியட்டா அரை மணி நேரத்தில் அவர் திரும்பவும் தன்னுடைய பதிலை 2 பாகமாக வைத்துக் கொண்டார். முதல் பாகம், நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெறுகிறேன், அட் எர்லியஸ்ட், முதல்ல திரும்ப பெறுகிறேன், இமீடியட்டா திரும்ப பெறுகிறேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆண்மையோடு தன்னுடைய வார்த்தைகளை தவறாக பிரயோகித்து விட்டோம் என்று திரும்ப பெற்றுக்கொண்டார். ஒன்று. திரும்ப பெறது அப்படிங்கிறது வேற, மன்னிப்பு கேட்கிறது அப்படிங்கிறது வேற இல்லையா? இல்ல சார், நீங்க மன்னிப்புன்னு கேட்டா அடுத்து காலில் விழுகணும்பீங்க, காலில் விழுந்தா அடுத்து வேலையை விட்டு போகணும்பீங்க, வேலையை விட்டு போனா ஜெயிலுக்கு போகணும்பீங்க. மன்னிப்புக்கும் திரும்ப பெறுதலுக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, அததான் நான் கேட்கிறேன். நான் உங்களை காலிலேயோ அதெல்லாம் நான் விட சொல்லல, அதெல்லாம் வேற, அதை விடுங்க, அந்த விஷயத்துக்குள்ள வேண்டாம். இல்ல, இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு மூத்த உறுப்பினர், பாராளுமன்றத்தினுடைய டைகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகோ அவர்கள் கூட இன்னைக்கு ஒரு வேலையை விட்டு போகணும், மந்திரி ராஜினாமா, எத்தனை பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. ஒரு வார்த்தை தவறிவிட்டார் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுதான் தமிழ் மக்களுடைய நாகரிகமா? நான் கேட்கிறேன். நான் அப்படியே சொல்றேன், தமிழன் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்பதுதான் தமிழர் பண்பாடு. அப்ப இயேசுநாதர் பிறப்பதற்கு முன்பாகவே ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்கிற தன்மையோடு மலர்ந்த இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும்ல இந்த பக்கம் இருந்து. இல்ல சார், கண்ணத்தை அவர் அடிக்கல, மாறி மாறி அடிக்கிறீங்களே. இல்லங்க, அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். திரும்ப பெற்றுட்டு அவர் என்ன விளக்கம் சொல்றாரு? இதே கனிமொழி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட அனைவரும் குழுவாக பலமுறை என்னை சந்தித்தார்கள் என்னுடைய வீட்டில். நல்லா புரிஞ்சுக்கங்க, அவருடைய கோபத்துக்கு தான் காரணம். பலமுறை என்னை சந்தித்தார்கள். ஒரு முறை எம்ஓஇயில் கையெழுத்து போடுவதற்கு தயாராகவே வந்திருந்தார்கள். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பகுதி பணம் விடுவிக்கப்பட்டது. மீதி பகுதி பணத்தை விடுவிக்க சொல்லும் பொழுது நீங்கள் அந்த ஒப்பந்தப்படி நடந்து கொள்ள வேண்டும். அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றாம, நான் கேட்குறேன், ஒரு ஒப்பந்தத்தை போட்டு பாதி பணம் வாங்கிட்டு மீதியை நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் நம்பிக்கை மோசடி இல்லையா? இதைத்தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, ஏன் இவ்வளவு அநாகரிகமாக, இவ்வளவு அக்கிரமமாக, இவ்வளவு ஒரு செகண்ட் உங்ககிட்ட செல்வ கணபதி குறுக்கிட்டாரு. திரு செல்வ கணபதி உங்ககிட்ட குறுக்கிட்டாரு. ஒரே செகண்ட் செல்வ கணபதி சார். ஐயா அவர்கள், தர்மேந்திர பிரதான் அவர்கள் தவறு இழைத்து விட்டார் என்பதை ஒப்புக்கொண்டதற்கு மகிழ்ச்சி.
ஆனால் இது சாதாரண விஷயத்திலே அவர் இப்படி பேசிவிடவில்லை. இதைப் போல பல நேரங்களிலே பல இடங்களிலே பேசியிருக்கிறார். ஒரிசா தேர்தலிலே தமிழர்களை பற்றி அவர் என்ன பேசியிருக்கிறார் என்ற உதாரணம் இடத்துல இருக்கிறது. அதை விட்டு விடுவோம். ஆனால் மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனை. 930 இருந்து இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. 65 பல நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவான தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிற பிரச்சனையில் அவர்கள் அநாகரிகமானவர்கள் என்று சொல்லுவதும், சூப்பர் சீஃப் மினிஸ்டர் என்று அடைமொழியோடு நக்கல் நையாண்டி செல்லுவதும் ஒரு ஒன்றிய அமைச்சருக்கு அழகா? இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஒன்று. இரண்டாவது, மீண்டும் மீண்டும் நண்பர் அவர்கள் திசை திருப்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதாக சொல்லவில்லை. ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஸ்பீச்சஸில் ஒன்றிய அமைச்சர் சொன்னதில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அமைச்சரோடு நாங்கள் சந்தித்த பொழுது ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறார். நெவர் இட் ஹேப்பன். இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர்கள் இதில் மாட்டிக்கொண்டார்கள், இதில் இருந்து வெளிவிட முடியவில்லை என்று நம் மீது சேற்றை வாரி இறக்க பார்க்கிறார்கள், திசை திருப்ப பார்க்கிறார்கள். முதலமைச்சர் ஒற்றுக்கொண்டதாக சொல்லுகிறார். அந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு டீடைல் கடிதம் எழுதியிருக்கிறார் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர். மிக தெளிவாக எழுதியிருக்கிறார், நாங்கள் எந்த காலத்திலும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று. இமீடியட்லி ஆஃப்டர் தி மினிஸ்டர் மீட்டிங் வித் மிஸ்டர் தர்மேந்திர பிரதான். இதெல்லாம் எப்படி இட்டுக்கட்டி இதை மறைக்கிற நிலையிலே பேசுகிறீர்கள்? தேசிய கொள்கை இன்றைக்கு இந்த நாட்டையே அழிவு பாதைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. புதிய தேசிய கொள்கை அமுல்படுத்தியதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 1 கோடி பள்ளி குழந்தைகள் டிராப் அவுட் ஆகியிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்நாடகா கொதித்தெழுந்திருக்கிறது. இதே அமைச்சர் கர்நாடகா ஏற்றுக்கொண்டதாக அவையில பொய்யாக, தவறாக, உண்மைக்கு புறம்பாக சொல்லுகிறார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? வரேன் சார். ஜென்ராம் சார் ஒரு ஃப்ளோவில் பேசிட்டாரு, அதே போல வந்து அதை திரும்ப பெற்றுட்டாரு, உங்க காலில் விழணுமா அப்படிங்கிற லெவலில் நண்பர் புரட்சி கவிதாசன் கேட்டாரு. அதை எப்படி எடுத்துக்கிறது? ஃப்ளோவில் பேசினதுல அவர் அந்த 2-3 சொற்களை மட்டும்தான் ஃப்ளோவில் பேசிட்டது தப்புன்னு சொல்கிறாரு. அதில் பேசியிருக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வந்து உண்மைக்கு மாறானது. அவை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுவதாக அவர் சொன்னதாக தெரியல. அது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி வந்து திரும்ப தெளிவாக சொன்னார். அவரும் தான் அந்த டெலிகேஷனில் போனேன், ஆனால் எந்த காலத்திலையும் நாங்கள் வந்து ஏற்போம் என்று சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்வது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க ஒரே ஒரு அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அவங்க ஒரே ஒரு கடிதத்தை தான் காட்டுறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து we are keen to join this scheme அல்லது sign this MOU ப்ரொவைடட் நாங்கள் போட்டிருக்கிற டீம் வந்து குழு வந்து கமிட்டி வந்து என்ன ஆய்வு செய்து எங்களுக்கு பரிந்துரைகள் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுல பொது மேடையில் பேசுகிற மாதிரி, பொதுக்கூட்ட மேடைகளில் பேசுகிற மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் சட்டமன்றத்துலேயும் பிரதிநிதிகள் பேச முடியாது. அதிகாரிகள் பேசுகின்ற மொழி வேற, லீகல் ப்ரொஃபஷனல்ஸு நீதிபதியும் வழக்கறிஞர்களும் நீதிமன்றத்தில் பேசக்கூடிய மொழி வேற. அப்படி அதிகாரிகள் வந்து ரொம்ப நாசூக்காக நாங்கள் அதை ஏற்கலை, தயங்குறோம், கமிட்டி போட்டிருக்கோம், அவங்க முடிவு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுப்போம்னு சொன்ன வார்த்தைகளில் வி ஆர் கீன் இன் திஸ் அப்படின்னு சொன்ன அந்த வி ஆர் கீன்கிற சொல்ல வச்சுக்கிட்டு ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடிதம் எழுதப்பட்ட நாளுக்கு பிறகு ஏராளமான முறை வந்து அங்கிருந்து இங்கே கடிதம் வந்திருக்கு. அதிலெல்லாம் நீங்கள் NEP ஏற்றுக்கொள்ளவில்லை, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, PMCயை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் வந்து அது தொடர்பாக இருந்த பேராகிராஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து புதிதாக ஒரு MOUவை டிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதை ஏற்க முடியாது அப்படின்னு ஒன்றிய கல்வி அமைச்சரே முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியது எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஏற்றுக்கொண்டதுலேருந்து பின்வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. யூட்டர்ன் போட்டீங்கன்னு சொல்கிறது எந்த இடத்துலன்னு தெரியல என்ன உறுதியாக அவங்க சொல்கிறது பொய். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று வந்து முதல்ல ஒரு ஒப்பந்தம் போட்டு காசை வாங்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மாறுறீங்கன்னு சொல்கிறது அது ரொம்ப சீப்பாக சொல்கிறது. ஒன்றிய அரசு
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதற்கு ஒரு இறையாண்மை இருக்கு. அதே போல மாநில அரசு, தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதற்கும் ஒரு இறையாண்மை இருக்கு. அவங்க எஜமானர்களும் இல்லை, மாநில அரசு அடிமைகளும் இல்லை. பலமுறை அவங்கள போய் பார்த்தாங்க, பலமுறை அவங்கள போய் பார்த்தாங்கன்னா அந்த பலமுறை பார்த்ததுக்கு பின்னால என்ன டோன் இருக்கு, வந்து எங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு அந்த டோன். இது எல்லாமே வந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தையும் ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் இடையில உள்ள உறவுகளையும் கொச்சையாக புரிந்து கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு இழிவான சித்திரத்தை கொடுக்கிறதுக்கான முயற்சியாக நான் நினைக்கிறேன். அப்படி எதுவுமே நடக்கலைன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மொழியும் யாரும் எக்ஸ்பிளிசிட்டாக ஒப்புக்கொண்டதே இல்லைங்கிறதையும் தெளிவாக சொன்னதுக்கு அப்புறம் மீண்டும் மீண்டும் ஒரு வார காலமாக ஒப்புக்கொண்டவர்கள் மாறிவிட்டார்கள்ங்கிற தியரியவே மக்கள் மத்தியில் விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அடிப்படை நேர்மையற்ற செயல், அதை தான் செய்கிறாங்க. அதற்கப்புறம் அவர் பேசிய பேச்சு அவர் திருப்பி வாங்கிக்கிறாரு. புரட்சி கவிதாசன் அவர்களுக்கு வாக்களித்த ஒரு எம்பி திமுகவில் இருக்கிறதுனால அவரும் அதை ஏற்கிறாரு. அந்த தவறை சரி செய்து கொள்வதற்கு அவரும் ஆதரவு தெரிவிக்கிறாரு. மற்றபடி இந்த பிரச்சனையில் இந்த மாநில அரசின் மேலே இந்த பிரச்சனை வந்ததிலிருந்து தொடர்ந்து சில அவதூறுகளை முன்வைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே வந்து ஹிந்தி ஏழை மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு ஹிந்தி கற்பதை மறுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. ஹிந்தி படிப்பதற்கு யாருக்கும் இங்கே தடையே கிடையாது. தமிழ்நாட்டில் ஹிந்தி தடை செய்யப்பட்ட மொழி அல்ல. இங்கு யார் விருப்பப்படுபவர்கள் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். அதை மீறி சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க, அது வசதியானவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை மறுக்கிறீங்கலாம் சொல்கிறாங்க. சிபிஎஸ்சிங்கிறது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஆதரவிலிருந்து தான் அங்கே வந்து மக்கள் போய் சேர்றாங்க. ஹிந்தி படிக்கணுங்கிறதுக்காக போகலை. நீங்கள் நுழைவுத் தேர்வுகளை சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கிறீங்க. நுழைவுத் தேர்வுக்கான கேள்வித்தாளை நீங்கள் வந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தயாரிக்கும் ஒரு நடைமுறையை வச்சிருக்கிற காரணத்தினால மாணவர்களை அங்கே கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் வருது. சந்தையில் சிபிஎஸ்சிக்கு மரியாதையையும் மதிப்பையும் ஏற்படுத்துவதே இந்த ஒரு விஷயம்தான். நுழைவுத் தேர்வில் இந்த சிலபஸ்லேருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு இன்றைக்கி இருக்கிற மதிப்பு இருக்காது. 2006 ஆட்சியில் இருக்கும்போது கலைஞர் வந்து நுழைவுத் தேர்வு கிடையாதுன்னு ஒரு முடிவெடுத்து இருந்த பீரியடில், அந்த பீரியடில் அது நடைமுறையில் நுழைவுத் தேர்வு இல்லாத காலகட்டம் முழுக்க 10th வரைக்கும் சிபிஎஸ்சி படித்தவங்க எல்லாரும் +1 +2க்கு கல்லூரி அனுமதி பெறுவதற்காக ஸ்டேட் போர்டு சிலபஸில் தான் வந்து +1 +2 படித்தாங்க. அப்படி இந்த உண்மைகளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு சிபிஎஸ்சி 30 லட்சம் பேரில் ஹிந்தி படிக்கிறாங்க. ஹிந்தி படிக்கிற அந்த ஆர்வத்தில் தான் நான் சிபிஎஸ்சியில் போய் சேர்ந்துருக்கேன்னு தமிழ்நாட்டில் 1000 பேராவது சொல்லியிருக்காங்களா? ரைட். பல அடிப்படையான உண்மைகளை மறைத்து இவங்க வந்து மக்கள் மத்தியில் வேறு விதமான தகவல்களை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. ரைட். காரைசெல்வராஜர் பார்வையும் கேட்டுறேன். அதாவது தர்மேந்திர பிரதானோட பேச்சு அப்படிங்கிறது வந்து நாங்களும் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவமானம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா நாங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், அது எங்களுக்கும் ஏற்பட்ட அவமானம் தான் அப்படின்னு சொல்லி புரட்சி கவிதாசன் சொல்லிட்டாரு. ஆனால் அதே நேரத்தில் இதை பெருசாக்கணுமா, அவர் தான் திரும்ப பெற்றுட்டார், இல்லை வேற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் புரட்சி கவிதாசன் இங்கே விவாதத்தில் வந்து ரொம்ப விளக்கமாக பேசியிருக்காரு. இந்த வாதத்தை அவர் அண்ணாமலைக்கிட்டையும் தமிழிசை சவுந்தரராஜன், இந்தி இசையாக மாறி போயிருக்கிற தமிழிசை சவுந்தரராஜன்ட்டையும் அவங்களுடைய ஒன்றிய இணையமைச்சர் முருகன் அவர்களுக்கும் ஆலோசனைகள் கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு கிளையின் சார்பாக தர்மேந்திர பிரதான் பேசியது தவறு, தமிழர்கள் வந்து அன்சிவிலைஸ்டு இல்லை, நீங்கள் ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்தே இந்த மண்ணுக்குள் கால் வைப்பதற்கு முன்னாலே 10,000 ஆண்டுகள் நகர நாகரிகத்தோடு வாழ்ந்த பெருமை மிக்க நாங்கள் அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லும்போது உலகத்துக்கே குட ஓலை முறை மூலம் தேர்தலை நடத்திய வரலாற்றை சொல்லிக் கொடுத்த தமிழர்களை நீங்கள் இப்படி பேசியிருப்பது என்பது தவறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பாஜக கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அறிக்கை வெளியிடட்டும், இந்தி இசை அவர்கள் அறிக்கை வெளியிடட்டும், முருகன் அவர்கள் தர்மேந்திர பிரதான் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரட்டும், இல்லை மன்னிப்பாவது கேட்க சொல்லட்டும். இதில் 2 வார்த்தைகளை பயன்படுத்தினார் அண்ணன் புரட்சி கவிதாசன். வந்து கோபப்பட்டார், ஆவேசப்பட்டு பேசிட்டாருன்னு. இந்த கோபம் என்பதும் ஆவேசம் என்பதும் முதல்ல ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி,
ஒரு ஒருங்கிணைந்து போகக்கூடிய ஒரு தரமாக பேசி தன்னுடைய முயற்சிகளில் வெற்றியடைய வேண்டும் என்கிற பார்வையில் தான் ஒரு தலைவன் செயல்பட முடியுமே தவிர தான் தோன்றித்தனமாக தான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஒரு இனத்தையே இழித்தும் பழித்தும் பேசுவது என்பது அவர் கோபத்தில் ஆவேசத்தில் பேசிட்டதாக நான் நினைக்கல. புவனேஸ்வர் என்கிற தர்மேந்திர பிரதான் சம்பல்பூர் தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு மிகப்பெரிய தமிழ் இனத்தை போன்று ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கிற ஒரு தேசிய இனமான ஒடிய மக்களினுடைய பிள்ளையாக இருந்து அவர் பேசியிருந்தால் நம்ம அவர் தெரியாமல் பேசிட்டார், வரலாறு தெரியாமல் பேசிட்டார்னு எடுத்துடலாம். ஆனால் அவருடைய கோபமும் ஆவேசமும் எதை காட்டியது என்று சொன்னால் சாவர்கரின் பிள்ளையாக, சனாதனத்தின் பிள்ளையாக, வேதகால நாகரிகத்தின் பிள்ளையாக வந்த கோபம்தான் அந்த கோபமும் ஆவேசமும் என்பதுதான் என்னுடைய பார்வை. இதில் முக்கியமாக அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்ம நிறையா பேசலாம். அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு நம்ம எளிதாக கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு அமைச்சர் பேசுகிற பொழுது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் கொந்தளித்து போய் நேற்றுக்கும் இன்றும் இந்த 2 நாட்களாக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னதை அப்புறம் காலில் வேணா சொல்லிடுவீங்கன்னு சொன்னார். அதெல்லாம் வேண்டாம், தமிழகத்தினுடைய செங்கோல் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்குது, அந்த செங்கோலில் மண்டியிட்டு தான் பேசியது தவறு என்று அந்த செங்கோலை பார்த்து அவர் கேட்கட்டும். ஒரு நீதியின் சின்னமாக தானே அதை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதை கேட்கட்டும். இதில் எனக்கு என்ன கேள்னா, இன்றைக்கி சிவராஜ் சிங் சௌஹான் அநேகமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக போகிற சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் இன்றைக்கி ஆவேசமாக 2 கைகளும் தூக்கி எங்களை ரட்சிப்பீர்கள் இயேசு பிதா பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்கிற மாதிரி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் எல்லாம் ஓகன் பேசிட்டு நாமெல்லாம் இந்திய தாயின் பிள்ளைகள்னு பேசினோன்னே எல்லாரும் கைதட்டி பேசினாங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இங்கே கோபப்பட்டு போயிருக்கிற தமிழ் சமூகத்தை அவருடைய உருவ பொம்மையை எரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு மாநிலத்துக்குள்ளே உருவாக்கி இருக்கிறீங்க. உங்கள் அமைச்சர் இப்படி பேசியிருக்கார். அந்த அமைச்சருக்கான கண்டனத்தை அவரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? ஒரு நாட்டினுடைய பிரதமர் இதை முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டாமா முதல் நாளிலேயே? இல்லை மிஸ்டர் தர்மேந்திர பிரதான், யூ ஆர் ராங். நான் தமிழை தூக்கிக்கிட்டு உலக நாடெல்லாம் போய்கிட்டு இருக்கேன், திருக்குறளை தூக்கிக்கிட்டு உலக நாடெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். உலகத்திலேயே இன்னொரு நாகரிகம் இந்த மக்களுக்கு புரிந்து கொள்வது அன்சிவிலைஸ்ட்னு சொன்னதுக்கு பிறகு நாம எவ்வளவு சிவிலைஸ்டுன்னு தர்மேந்திர பிரதானுக்கு புரியணும்ல. அண்ணன் புரட்சி கவிதாசனுக்கு புரியாமல் இருக்கலாம், இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி அவர் பேசலாம். இன்றைக்கு உலகத்திலேயே 6000 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிற ஒரே நகரம் மதுரை. 6000 ஆண்டுகளுக்கு மாற்றம் இல்லாத இருக்கிற ஒரு மதுரை மாநகரத்தை பெற்றிருக்கிற தமிழ் சமூகத்தை பார்த்து அவர் அன்சிவிலைஸ்ட்னு சொல்றாரு, அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றாரு. இது கோபம். அந்த கோபமும் ஆவேசமும், அவருடைய கோபமும் ஆவேசமும் அவர் உள்ளத்திலிருந்து உளப்பூர்வமாக வந்ததே தவிர வார்த்தைகள் தடுமாறிலாம் வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு எங்க தலைவர் வைகோவர்கள் அப்பாலஜி பண்ணணும், மன்னிப்பு கேள். இல்லை, நீங்கள் ஒரு தலைமை பண்புக்குரிய தகுதி இல்லாத ஒரு அமைச்சரை அந்த பாராளுமன்றத்தில் பாஜக அமைச்சராக அமர வைத்திருப்பது அந்த கட்சியின் பிரதமருடைய குற்றம். அவரை நீக்குங்க, தகுதி வாய்ந்த இன்னொருத்தர் போடுங்க. ஏன் அதை செய்யல? நீங்க மணிப்பூர்ல கலவரம்லாம் பேச மாட்டோம், இன்னைக்கு நேற்றைக்கு வரைக்கும் சுட்டுக்கிட்டு சாவறானுங்க. ஒரு பெரிய இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கிறது, அதை குறித்து பேசினா பேச மாட்டோம், அதானி குறித்துனா பேச மாட்டோம். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீது சேற்றைவாரி இறைத்திருக்கிற ஒரு அமைச்சரை பார்த்து நீ பேசியது தவறு என்று பிரதமர் ஒரு வார்த்தை சொல்லட்டும். அப்ப நான் புரட்சி கவிதாசன் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். முதல்ல அண்ணாமலையை அறிக்கை விட சொல்லுங்க. நாளைக்கு நீங்க விவாதத்தில் அப்படியே வார்த்தை ஜாலத்தில் பேசி நீங்க அக்கா தமிழச்சி நட்பு அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடிய செய்தி தான், அதெல்லாம் சிறப்பான செய்தி தான். அதை ரொம்ப எளிதாக நீங்க தப்பிச்சு போறதுக்கு இந்த விவாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு சொல்லுறேன், நீங்க சொல்லுங்க தமிழ் சமூகம் எவ்வளவு சிவிலைஸ்டு சமூகம் சொல்லுங்க. நீங்க சனாதனவாதிகள் வேதகால நாகரிகத்தை பின்பற்றி வந்த ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து வந்தவர்கள் வருவதற்கு 2200 ஆண்டுகளுக்கு முன்னாலே மொழியை பற்றி பேசியவன், இலக்கிய வளம் கொண்டவன், தொல்லியல் வளம் கொண்டவன், மொழியியல் வளம் கொண்டவன், மானுட வளம் கொண்டவன், நகரிய நாகரிகத்தை கட்டியாண்ட தமிழன். வெளியில விடுறீங்களா? காவேரி பூம்பட்டினத்தின் அகழ்வாய்வு அறிக்கைகள் முடக்கி வச்சிருக்கீங்களே, நாகசாமி ஐயா கிட்ட பேசி வெளியிட சொல்றீங்களா?
13,200 ஆண்டுகள் கடலுக்குள் இருக்கிற நகரிய நாகரிகத்தை பெற்று வாழ்ந்த பண்பாட்டு கலாச்சாரத்தோடு பெற்று வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை பார்த்து அன்சிவிலைஸ் நாகரிகமற்றவர்கள் பேசுவாங்க. நீங்க என்ன மயிலிறகளை தடவி கொடுப்பீங்களா? தமிழன் என்கிற உங்க உள்ள கொதிக்கல, நீங்க கோபப்பட்டு உங்க தலைமை என்ன பேசிச்சு? நீங்க சொல்லி உங்க தலைமை சொல்லுவதற்கு தகுதி இருக்கிறதா? உங்க தலைமைக்கு மயிலிறகால வருடி கொடுத்து பதில் சொல்றாரா? நீங்கள் அவருடைய உருவமையை நீங்க இருக்கணும். புரட்சி கவிதை சொல்ல வராரு. இறங்குவாங்க கீழே. நான் சொல்லிடுறேன். அதாவது அண்மையில் தர்மேந்திர பிரதான் தமிழக முதல்வருக்கு எழுதிய கடிதத்தை தயவு செய்து காரை செல்வராஜ் அண்ணா வாசிக்கணும். அந்த கடிதத்தினுடைய 2வது பக்கத்தில் முத்தாய்ப்பா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி, அது பாரதிய மொழி என்பதிலே நாம் பெருமை அடைகிறோம். சார் நேத்து பேசுறதுக்கு வாங்க சார். கடிதம் சார் கடிதம் எழுதுனது அவர் கேட்கல சார். கடிதம் எழுதுனது கேட்கல. இல்ல தமிழர் நாகரிகம் தொன்மையானது. இல்ல சார், அதுக்கு தர்மேந்திர பிரதானுக்கு யாரும் வரலாற்று பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் ஒரு தென்னிந்தியர் தான். தமிழர்கள் மாதிரி ஒடியா மக்களும் ஒடி போல அவர் யாரு முதுகலை பட்டம் கொடுத்தாங்கன்னு தெரியல. மானுடவியல் அவருக்கு தெரியல. அவர் படிச்ச படிப்பு அவருக்கு புரியல. தமிழர் தொன்மையானவர் என்று தர்மேந்திர பிரதான் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நாங்க நரேந்திர மோடி அவர்களுடைய சர்டிபிகேட் தேவையில்லை. அவர் பெருமையா பேசி வரலாறு சொல்லும். இல்ல எங்களுடைய வரலாறு பெருமையாக பேசி இன்னொரு பேசினார். ஒரே நிமிஷம். பேசினார். தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம். நிறைய பேசிட்டீங்க. தமிழை விட உயர்ந்த மொழி, தமிழை விட பழமையான மொழி சமஸ்கிருதம். புரட்சி கவிதா சார், புரட்சி கவிதா சார் காரைசல்வாஜ். லாலி பாடுகிற அதிமுக ன்னு சொல்லிட்டு வரலாற்று ஆபாச பேச்சு உட்கார்ந்து பெஞ்சாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செய்து அண்ணா தயவு செய்து இல்ல நீங்க தயவு செய்து 2 வாரங்களுக்கு முன்பு அவர் எழுதிய கடிதத்துல உலகத்தின் மூத்த எழுதவும் வேண்டாம், எங்களுக்கு திட்டவும் வேண்டாங்க. உலகத்தின் மூத்த நாகரிகம் தகுந்த மாதிரி மாறிப்பாரா? இதெல்லாம் உள்வாங்கி தான் சொல்லுங்க சார். இல்லங்க நீங்க அதுதான் நீங்க ஒருத்தர் வந்துட்டு, அதாவது அவர் திரும்ப பெற்ற பிறகு அது முடிஞ்சு போன விஷயம். செத்த பாம்பு அடிப்பது ஒரு சுத்த வீரனுக்கு அழகில்ல. ஆனா ரெண்டு இடத்துல உங்களுக்கு கோபம் வந்திருக்கணும். உண்மையாக தமிழ் ரத்தம் இங்க இருக்கிற பாஜக கட்சிக்காரனுக்கு தமிழன் என்கிற டிஎன்ஏ, திராவிடன் என்கிற டிஎன்ஏ ஓடுவதாக இருந்தால் சிந்து செவலி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகம், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் சொல்லுகிற பொழுது தமிழகத்தை சேர்ந்த பாஜக கொதிச்சிருக்கும். அரங்கத்துல பேசுவோம். ஏன் கொதிக்கல? அரங்கத்துல பேசுவோம். இப்ப என்னமா 2 மாசத்துக்கு மேல லெட்டர் போட்டான்னு பேசுறீங்க. சரஸ்வதி நாகரிகம் உண்மை என்றால் குமரி கோபம் வரணும்னா பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ராமசாமி ரொம்ப நேரமா இருக்காரு. இணையமைச்சர் முருகன் காட்டுங்க. ராமசாமி ஐயப்பன், உங்க பார்வை தர்மேந்திர பிரதானோட பேச்சுக்கு உங்க பார்வை? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். 3 விஷயங்கள் நான் வந்து பிரச்சனையாக இருக்கிறதா பார்க்குறேன். ஏன் பிரச்சனை அப்படின்னா, உண்மையான புரிதல் இருக்கா, இல்லை புரிதல் இருந்தும் அதை வந்து தவறாக பார்க்கிறார்களா அப்படின்றது. ஒன்று, மொழி திணிப்பு அப்படின்னு திரும்பி திரும்பி பேசிகிட்டு இருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசிலேயே அதற்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான், நெகிழ்வுத்தன்மை இருக்கும் அப்படின்றது தான் 4.13 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் எந்த மொழியும் எந்த மாநிலத்தின் மீதும் திணிக்கப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வ சிக்ஷா அபியானியாக இருந்தாலும் சரி, இல்லை சமகர சிக்ஷாவாக இருந்தாலும் சரி, ஹிந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற அவசியம் வந்து எங்கேயும் கொடுக்கப்படலை. அந்த டிராஃப்ட் MOU இருக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ இல்லையோ, அதில் ஹிந்தி மொழியை பயன்படுத்த வேண்டும், அது ஒரு 3வது மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் எங்கேயும் கொடுக்கப்படவில்லை. இந்த ஒரு தேவை. ஸோ முதல்ல வந்து ஹிந்தி மொழி திணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறதே ரெக்கார்ட் படி தவறு. அப்புறம் 2வது இன்னொரு ரெக்கார்ட் படி தவறு என்ன அப்படின்னா, இன்றைக்கி அரசியல் காரணமாக பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த DMK MPs அவர்கள் வந்து ஒரு கருத்தை தவறாக தர்மேந்திர பிரதான் கூறிவிட்டார் என்று எண்ணினார்கள். அப்படின்ற போது அவங்க ப்ரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ணுறாங்க. அப்போ ப்ரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ணும்போது அந்த லாங்குவேஜ் என்ன இருக்கணும்? இந்த மாதிரி தமிழக மக்களை தவறாக பேசிவிட்டார் அப்படின்றது இருக்கணும். ஆனால் அங்கே தமிழக மக்கள் இல்லை, அங்கே திமுக MPயை வந்து தவறாக பேசிவிட்டார் அப்படின்றது இருக்குது. அப்போ திமுக MPயை வந்து தமிழக மக்களோட நம்ம ஈக்குவேட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக அவங்க போயிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும். அப்படின்னா இப்போ இன்னும் அதோட பிரச்சனை என்ன தெரியுமா? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து அவர்கள் குடும்பம் தமிழ் மீது அதிக பற்று உடையது, அவர்கள் தமிழ் மீது அதிக பற்று உடையவர்கள். முன்னாள் ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இங்க இந்த மேடையில் நடந்தது,
முன்னாள் ஆளுநர் அவர்கள், மதிப்புக்குரியவர்கள், அவர்கள் கருத்தை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவரை வந்து ஹிந்தி இசை அப்படின்னு இந்த மேடையிலே சொல்லும் போது அப்போ அது அரசியல் சார்ந்த கருத்து. அதை நம்ம தவறு அப்படின்னு பார்க்கும்போது அது எந்த கான்டெக்ட்ல பார்க்க வேண்டும். ஏன்னா அண்ணன் வந்து உணர்ச்சி பூர்வமாக பேசும்போது அவர்களை தவறாக பேச வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. இங்க ஒரு பாயிண்ட் அக்ராஸ் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது என்ன கான்டெக்ட்ல அப்படின்ற போது அவர்கள் அரசியல் கருத்து தமிழுக்கு ஒத்துவதாக இல்லை, தமிழை பெருமைப்படுத்துவதாக இல்லை அப்படின்ற ஒரு கான்டெக்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அண்ணன் சொல்றாங்க. அப்போ அங்க வந்து அந்த கான்டெக்ட்ல அங்க வந்து ஒரு கிறிஸ் கிராஸ் இருக்கு, ஒரிஜினலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஐயா ஜென்ராம் அவர்களும் தெளிவாக சொன்னாங்க, கீன் அப்படின்ற பயன்பாடு பியூரோக்ராட்டிக் யூஸாக இருந்தது அப்படின்னு. தமிழக அரசு, திமுக தலைமையில் இருக்கும் தமிழக அரசு அவர்களோட பாலிசி இன்டென்ஷன் வந்து மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அது ஹிந்தி திணிப்பு கூட வேண்டாம், மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்படின்ற போது அந்த மூன்றாவது மொழி இல்லை அப்படின்னா எதற்காக ஒரு ராங் இன்டென்ஷனை காமிக்கணும்? பியூரோக்ராட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் தேவையில்லை, எங்களோட பாலிசி டெசிஷன் தேவை கிடையாது, நவோதயா பள்ளி தேவையில்லை. அது ஒரு பாலிசி டெசிஷன். அது வந்து பழங்குடியினருக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கவங்களுக்காக ஒரு முழு கல்வி கொடுக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. ஆனா அது தேவையில்லை, அதுல இருக்க ஃபண்டிங் தேவையில்லைன்றது ஒரு பாலிசி டெசிஷன். அது யாரும் மாற்றி கேட்க முடியாது. இன்னைக்கு இதை ஒரு பாலிசி டெசிஷனாக அது நோ அப்படின்னு சொன்னா அது ஓகே. ஆனா அங்க எங்க கான்ட்ரரி வியூனா ஒரு பிலீஃப் கொடுக்கிறது. வி ஆர் கீன் அப்படின்ற போது ஒரு பிலீஃப். பாலிசி டெசிஷன் இல்ல அப்படின்னா அது திடமாக இல்லை அப்படின்னா இங்க இருக்க பியூரோக்ராட்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இல்ல முதலமைச்சர் சரியாக கவர்மெண்ட் ரன் பண்ணலையா, இல்ல எஜுகேஷன் மினிஸ்டர் சரியாக கவர்மெண்ட் ரன் பண்ணலையா, அவங்க பியூரோக்ராட்ஸ் தான் அவங்க பாலிசி டெசிஷனுக்கு கான்ட்ரியாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்களா? அப்ப இங்க இன்கேப்பபிள் கவர்னன்ஸ் இருக்கா தமிழ்நாடுல? அப்ப இங்க இன்கேப்பபிள் லீடர்ஸ் இருக்காங்களா? அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்போ ஈதர் யூ ஆர் சென்டிங் ராங் இன்ஃபர்மேஷன், பொய்யாக ஒரு விஷயத்தையோ இல்ல பொய்யாக ஒரு இன்டென்ஷனையோ காமிக்கிறீங்க. பாலிசில தேவையில்லை, ராங் இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க அவ்வளவுதான். நீங்க அதுக்குள்ளே வரீங்க. பாலிசி தேவையில்லைன்னா தேவையில்லைங்க, அதுதான் ட்ரூத். அது நீங்க சொல்லாதீங்க. அது எதுக்கு அவங்க சீஃப் செக்ரட்டரி எப்படி எழுதணும்னு நீங்க சொல்லாதீங்க. இல்லங்க சீஃப் செக்ரட்டரி எப்படி எழுதணும் நீங்க சொல்லாதீங்க சார். அந்த கடிதத்தை பார்க்கிறேன். அப்போ வந்து சரி இத கன்சிடர் பண்றாங்க. அது ஃபேவரபிளாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். கன்சிடர் பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா? கன்சிடர் பண்ண முடியாது, கன்சிடர் பண்றாங்கன்னா அக்செப்ட் பண்றாங்கன்னு அர்த்தமா? ஒரு ப்ளே, அந்த ப்ளே எதற்காக ஒரு பிலீஃப் நாங்க கன்சிடர் பண்றோம். ஜென்ராம் ஒன்னு கேக்குறாரு, அதுக்கு சொல்லுங்க. ஜென்ராம் ஒன்னு கேக்குறாரு, அதுங்க ஐயா என்ன சொல்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டியும் இருக்குன்னு. பாலிசியே முடியாது அப்படினா எதற்காக ஏற்க தயாரா இருந்தீங்கன்னு எப்படி சொல்றீங்க? தமிழக அரசு மக்களிடமோ இல்ல மத்திய அரசிடமோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குன்னு எதற்காக தெரிவிக்கணும்? அவர்கள் பாலிசி டெசிஷனை மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த ஏன் அந்த பாலிசி டெசிஷன் டைரக்டா சொல்ல வேண்டியதானே? அப்போ ஒரு டபுள் பிளே எதற்கு? மக்களிடம் பித்தலாட்டம், மக்களிடம் பொய்யான ஒரு கருத்து, மக்களிடம் செல்வகணபதி பதில கேட்கணும். செல்வகணபதி சார் இதுக்கான பதில கேட்கணும். செல்வகணபதி சார். எஸ். நான் ஒரு மிஸ்டர் ராமசாமி பேர்ல மிகுந்த மரியாதை வச்சிருக்கேன். அதிகாரிகள் மட்டத்தில் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கமிட்டி இதன் மீது முடிவெடுக்கும் என்று. இன்றைக்கு பிரச்சனை முழுவதுமாக திசை திருப்பப்படுகிறது. ஒரு மத்திய மாநில உறவில் ஒரு பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் ஒரு மாநிலத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டு கொள்கை முடிவை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலே நிதியை நான் நிறுத்துவேன் என்று ஒரு அமைச்சர் பேசுகிற அளவிற்கு போகிறார் என்று சொன்னால் இந்திய ஜனநாயகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? யாராவது இதை பற்றி பேசுகிறார்களா? எந்த அளவுக்கு தமிழ்நாடு பாதிக்கிறது இந்த நிதி நிறுத்தத்தாலே? அவருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? மத்திய பிரதான அவர்களுக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா? இட் இஸ் a budgetary provision. It is against constitution. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் சொல்லி இருப்பது நீங்கள் கையெழுத்திடவில்லை என்று சொன்னால் நான் நிதியை நிறுத்துவேன் என்று சொல்வது மிகப்பெரிய அனார்கி, சர்வாதிகாரம். இதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறது பாரதிய ஜனதா கட்சி? இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனை ஆரம்பமாகிறது. இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையிலே மும்மொழி கொள்கையை அவர் சொல்லுகிறார்கள். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே இன்றைக்கு கர்நாடகத்தில் 1 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு அன்ற 3ஆம் வகுப்பு தேர்வை இன்றைக்கு பாஸ் செய்ய முடியவில்லை, தேர்ச்சி பெற முடியவில்லை. பீகாரிலே நடுநிலை பள்ளியிலும் அல்லது மிடில் கிளாஸிலும் இன்றைக்கு 25% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது. இதற்கெல்லாம் எங்கே? இந்த தோல்வியை மறைப்பதற்காக நான் நிதியை நிறுத்துவேன் என்று சொன்னால் தமிழ்நாடு வேடிக்கை பார்க்குமா? இது யார் வரி பணம்? தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம். இன்றைக்கு எவ்வளவு? ₹1 29 பைசா தான் கொடுக்கிறீர்கள். அதையும் இன்றைக்கு கொள்கை முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவும் நீங்கள் திணிக்கிற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிதியை நிறுத்துவோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தது? இதுதான் மத்திய மாநில உறவா? இதை பற்றி பேசட்டும் ராமசாமி அவர்கள். இது முறையா என்று சொல்லட்டும்.
அந்த இல்ல கேள்விக்கு மட்டும் ராமசாமி ஒரு பதில். சொன்னது இந்தியை எங்கேயுமே திணிக்கவே இல்லை அப்படிங்கறதையும் சொல்றாரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதே பின்புற வாசலில் இந்தியை திணிப்பதுதான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். 13 மொழிகளில் நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இட்ஸ் எ டிவைட் அண்ட் ரூல். தெலுங்கு பேசுவர்கள் ஏதோ ஒரு மொழியை எடுத்துக்கொள்ளலாம், கேரளா ஏதோ ஒரு மொழியை எடுத்துக்கொள்ளலாம், பீகாரில் இருக்கிறவர் எந்த மொழியை எடுத்துக்கொள்கிறார்கள். இன்றைக்கு பீகாரிலே கிட்டத்தட்ட 25% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு பிறகு. உத்தரப்பிரதேசத்தில் 5%, மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு 9% டிராப் அவுட் ஆகியிருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இதை அனைத்தும் சேர்த்து சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலேயே 1 கோடி டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கு 1 கோடி பேர் போயிருக்கிறார்கள். 25 கோடி ஸ்கூல் சில்ட்ரன் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் அவர்களுடைய அறிக்கை, இது மத்திய சர்க்காருடைய அறிக்கை, யுடிசி என்று சொல்லப்படுகிற அறிக்கையிலே இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலே 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆகியிருக்கிறார்கள். இதிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள என்பதற்கு இதை விட வேறு என்ன உதாரணம் வேண்டும்? ஆல்ரெடி தமிழ்நாடு 2015 இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலேயே அந்த டார்கெட் என்று சொல்லுகிற அந்த ஹையர் எஜுகேஷனை 50 சராசரி ஆவரேஜ் புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 2035 50.50 சராசரியை எட்ட வேண்டும் என்று. தமிழ்நாடு 2017 எட்டி விட்டது. புதிய கொள்கை கல்விக் கொள்கை எதற்காக? மும்மொழி கல்விக் கொள்கை எதற்காக? நாங்கள் யாரும் 3வது மொழியை கற்க வேண்டாம் என்று தடை செய்யவில்லையே. இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை. 100 ஆண்டு கால போராட்டம். இது புறவழி வாசலிலே இந்தியை திணிப்பதற்காக மிகப்பெரிய யுக்தி. இந்த யுக்தி இந்த மொழி மட்டுமல்ல, அவர்கள் கொடுத்திருக்கிற சிலபஸ், அன்றைக்கு அவர்கள் அந்த நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லுகிற அந்த ஒரு இதில் கோமியம் மாட்டு மூத்திரத்தை கொடுப்பதை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சயின்டிபிக் பேக்ரவுண்ட் இருக்கிறது? 6ஆம் வகுப்புக்கு பின்னால் முழுதும் தொழிற்கல்வி, கணக்கிற்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு சிலபஸ் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதையெல்லாம் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நிதியை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறீர்கள். யார் வீட்டு பணம் இது? இதற்கு அதிகாரம் இருக்கிறதா? அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? ஒரு மத்திய நிதியமைச்சர் ஒரு நிதியை அறிவித்து விட்டு நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொல்வதற்கு யார் அதிகாரம் கொடுத்தது? எந்த சட்டத்தில் இடம் இருக்கிறது? ராமசாமி அவர்கள் விளக்க வேண்டும். ராமசாமி 2 தான். ஒன்றும் இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இருக்காங்க. தமிழக அரசுக்கு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த ஃபண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். 3 இஷ்யூஸ் இருக்குது. ஒன்று, இப்போ அந்த பேராமீட்டருக்குள்ளே வராங்க அப்படின்னா பட்ஜெட்டில் என்ன என்ட்ரியில் அவங்க கொடுப்பாங்க அந்த ஃபண்டிங்கை. 1. 2வது, அதில் பேராமீட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்குது. 2021, 22, 23, 24, 22, 23க்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதில் சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன், அது 3வது மொழி அப்படின்றது மட்டும் இல்லை. ஒன்று என்னென்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இன்டு ரீஜனல் லாங்குவேஜ். அதற்கப்புறம் இன்னொன்று இது என்னென்னா டிலேப் ஃபெசிலிட்டி. அந்த டிலேப் ஃபெசிலிட்டி அப்படின்றது பிரைமரியாக ரீஜனல் லாங்குவேஜுக்கு மொழிபெயர்ப்பும், அப்புறம் அந்த 3வது மொழியில் பல மொழிகளுக்கு அப்படின்ற மொழிபெயர்ப்பும் நடக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அது வந்து எலக்ட்ரானிக் மீடியமில் கிளாஸ் எடுக்கிறதுக்கான தேவையும் இருக்குது அந்த டிலேபில். ஸோ அதுக்கான யூட்டிலைசேஷனே இல்லாமல் அந்த ஃபண்டிங் யூஸ் பண்ண முடியுமா? இது இல்லாமல் டெக்னிக்கல் டீச்சர்ஸ் இந்த என்இபிசி எஜுகேஷன் ரிலேட்டட் சிலபஸை அந்த மீடியமில் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பிரைமரி ஸ்கூலுக்கு, அதாவது அந்த மாநிலத்தில் உள்ள இல்லை அந்த ரீஜனில் இருக்க லாங்குவேஜ் இல்லாட்டி அவர்கள் ஏற்றுக்கொண்ட வேறு ஒரு மொழி அந்த மொழியில் பயில்வதற்கு. அப்போ இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்ற போது இப்போ பட்ஜெட்டில் அவங்க ஒன்று எந்த இதுக்கு என்ட்ரி கீழே கிராண்ட் பண்ணுவாங்க, 2வது யூட்டிலைசேஷன் வந்து இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்றது எப்படி குவாலிஃபை பண்ணுவாங்க? போன வருஷம் எந்த ஹெட்ல கொடுத்தாங்களோ அதே ஹெட்ல தான் கொடுக்கணும். அது போக அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப புதுசா மாத்துறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அது முன்னாடி என்ன கொடுத்தாங்களோ அதுதான். நீங்க எம்ஓயு ஏன் கேக்குறீங்க? புதுசா அதுக்கப்புறம் தானே ஒப்பந்தம் போடுறீங்க. எம்ஓயு புதுசா போடுறது தானே. அது வரைக்கும் போன வருஷத்துல கொடுத்ததை தானே கொடுக்கணும். அதுல கொள்கைகளால எத்தனை மாநிலங்கள் பாதித்திருக்கிறது? ஏன் இந்த டிராப் அவுட்? 1 கோடி பேர் டிராப் அவுட் ஆயிருக்காங்க. வருத்தம் என்ன அப்படின்னா எல்லா ரிசர்ச்சுமே இந்தியாவில் நடக்கிற ரிசர்ச் மெடிக்கலா சரி இல்ல அகாடமிக்காவும் சரி இன்னொரு மொழி பயில்வதில் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றது தான் எல்லாரோட இதுவுமே. இன்னொரு இது என்ன அப்படின்னா ஐயா ஒரே ஒரு இன்னொன்னு 2வது நினைக்கணுங்க, இருமொழி கொள்கை மூலம் கடந்த 68க்கு பிறகு தமிழ்நாடு சாதிச்சதை சொல்லுங்க.
தமிழ்நாடை விட மன்னிக்கணும். மும்மொழி கொள்கை So, இந்த cognitive development அப்படின்றது வந்து மற்றவர்கள் தேவையில்லை. ஐயா, எனக்கு உறக்க பேசுற பழக்கம் இல்ல, இன்னொருத்தர் பேசும்போது பேசுற பழக்கம் இல்ல. பேசாம போங்க, எங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை சொல்றேன். cognitive development scientific research, அந்த scientific research நீங்க எடுத்துக்க தயாராக இல்ல. ஒரு scientific research உண்மையை எடுத்துக்க தயாராக இல்ல. இது ராமசாமி இரண்டாவது விஷயம். ஆமா, scientific research அந்த ராமசாமி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதான் நான் ஒரே ஒரு செகண்ட் செல்வ கணபதி இதை குறிக்கிறார். சயின்டிபிக் ரிசர்ச் ஐயா சயின்டிபிக் ரிசர்ச்ங்கிறது ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் பரீட்சை எழுத வேண்டும், 3 மொழிகளிலும் தேர வேண்டும் என்பது சயின்டிபிக் ரிசர்ச்சா? இது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? 3ஆம் வகுப்பு படிப்பதற்குள்ளாக 3 மொழியை கற்றுக்கொண்டு அவன் பரீட்சையிலே தேர்ச்சி பெற வேண்டும். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் 1,52,00,000 குழந்தைகள் டிராப் அவுட் ஆயிருக்கிறது. உங்களுடைய அறிக்கை இது, அரசாங்கத்துடைய அறிக்கை. புதிய கல்விக் கொள்கை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்களிலே தோல்வியுற்றிருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே கர்நாடகத்துல 90 லட்சம் குழந்தைகள் ஃபெயில் ஆயிருக்கிறார்கள். அந்த முறை அதை மாற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த தேர்வு mandatory சார், இவங்க தான் எங்களுக்கு அந்த மும்மொழியே வேண்டான்னுட்டாங்களா? அப்புறம் ஏன் நீங்க மும்மொழி திரும்ப அதுக்குள்ளேயே வரீங்க? ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ நான் 3வது மொழி கத்துக்கணும்னு யாரோ ஒருத்தர் விரும்பட்டும், அவர்கள் ஆனா அதற்காக செலவு பண்ணணும், இல்ல அதற்காக நேரம் கொடுக்கணும். ஆனா அந்த ஒரு ஆப்ஷன் ரெடியாக ஒருத்தருக்கு அவைலபிளா இருக்குன்னா அவங்க வேற ராமசாமி அவங்களுக்கு தேவைப்படும் போது அதை நாங்க படிச்சுக்கிறோம்ன்றாங்க. நீங்க அதை ஏன் கொண்டு திணிக்கிறீங்கறது அவங்க கேள்வி. ஒரு ஆரம்ப பள்ளியில இருக்கிற குழந்தைக்கு எவ்வளவு பாடத்தை திணிக்க முடியும்? போக முடியாது, நான் தனியாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்து படிக்க முடியாது, எனக்கான ஒரு ஆக்சஸே இல்ல. ஆனா ஒரு அரசு பள்ளியில இருந்ததுன்னா எனக்கு அதற்கான ஒரு ஆக்சஸ் இருக்கு. அப்ப தேவை இருக்கோ இல்லையோ நான் முயற்சியாவது எடுப்பேன். இப்போ எனக்கு அரசு பள்ளியில லைப்ரரி வந்து தமிழ்நாட்டுல மற்ற மாநிலங்களோட பெட்டரா இருக்குன்னா எனக்கு அந்த ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது இங்க இருக்க அரசோட இஷ்டம். காரை ரொம்ப நேரமா குறிக்கிறார். காரை ரொம்ப நேரமா எங்களுக்கு புரியாத மொழியில ஏதோ விஞ்ஞானமா சயின்ஸா ஆராய்ச்சியாம் அந்த 155 பக்க அறிக்கையில 33வது இருந்து 35வது பக்கம் வரைக்கும் படிக்க சொல்லுங்க. சமஸ்கிருத மொழி படிக்க வேண்டும், அது முதன்மை மொழியாக இருக்க வேண்டும். பஞ்சதந்திர கதை நான் சொல்றது இருக்கா இல்லையா பாருங்க. பஞ்சதந்திர கதை இருக்கு, நான் தரேங்க உங்களுக்கு. 35வது நான் தான் படிக்கிறேன். பஞ்சதந்திர 4.13 ஜாதகம் படிக்கணும், ஜோசியம் படிக்கணும். 4.13 எல்லாரும் 14.13 அதை எடுத்து படிங்க. எந்த மொழியும் சோர்ஸ். ராமசாமி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பேசுறா கேட்காத அவர் முடிச்சிரட்டும். நான் புத்திசாலித்தனம் இல்லங்க, நீங்க பாருங்க. முடிச்சிரட்டும். புத்திசாலித்தனம் என்னன்னா, இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட எங்கள் மாநிலம், இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட எங்கள் மாநிலம் அடைந்திருக்கிற வளர்ச்சி என்ன? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எங்க இருக்கு குஜராத் உட்பட இப்பதாங்க அது வந்திருக்கு. அதுல என்ன வளர்ச்சி இருந்திருக்கிறது? இத்தனை நாள் உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் வந்து அந்த ஆட்சி செய்து மக்களை கீழ்நிலையிலே வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி ஆர்ஜேடி ஆட்சி செய்து அங்க மக்களுக்கு வளமே இல்லாம இருந்திருக்கு. உங்க கூட்டணி கட்சி அங்க செஞ்சு அங்க வளமே இல்லாம இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து வளர்ச்சி பெறணும். மன்மோகன் சிங்னு போயிருவாங்க. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் மாநிலம் டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல 22 யூனிவர்சிட்டி இருக்குது தமிழ்நாட்டுல. குஜராத்ல 1. வெட்கப்படணும் குஜராத் மாடல் சொல்றவன்லாம். காலேஜ் ரேங்கிங் டாப் 100 காலேஜஸ் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டுல. இந்த வளர்ச்சி எங்க இருந்து வந்தது? மாணவர்களுடைய கல்வி திறன் என்ன, கல்லூரிகளுடைய தரம் என்ன, இதெல்லாம் வச்சு ஓவரால் ரேங்கிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ். புரட்சி கவிதாசன் வரங்க. ஒரே செகண்ட் உங்ககிட்ட வர. 18 கல்லூரிகள் தமிழ்நாட்டுல. குஜராத்தில் இருப்பது 2. growth அப்படினா ஸ்டாக்னன்ட்டா சரி. நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு ரோட்ல தெரிஞ்சிட்டு இருக்கான் பாவம். அந்த மாநிலத்தில் இருக்கவன ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள். நீண்ட நேரமா நான் கேக்குறேன். சயின்ஸ், ஆய்வு, விஞ்ஞானம் இதெல்லாம் நாங்க 100 வருஷமா பார்த்துட்டோங்க. ரைட். புரட்சி கவிதாசன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டு இருக்காரு. புரட்சி கவிதாசன். ஆமா சார், இப்போ நம்ம மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ கணபதி அவர்கள் பேசினாங்க. எந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த அவையில் அந்த தகவலை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது புதிய கல்விக் கொள்கை அல்ல, தேசிய கல்விக் கொள்கை 2020 தான் அது நடைமுறைக்கே வருகிறது. அது கொரோனா காலகட்டம் என்பதனால ஓராண்டு தாமதமாக அது நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க.
அப்படிதான் சர்வ சிக்ஷா அபியான், சமக்கர சிக்ஷா அபியான், இப்போதைக்கு PM ஸ்ரீ. இல்லைங்க, சொல்லி முடிச்சிடறேன் சார், சொல்லி முடிச்சிடறேன் சார். அப்படிங்கும் பொழுது நீங்க டிராப் அவுட் 5 வயசு முடிஞ்சாதான் 1ஆம் வகுப்புல சேர்க்க முடியும். அப்ப நீங்க இத பரிசோதனைக்குள்ளே போகல, அதாவது தேசிய கல்விக் கொள்கையுடைய ட்ரையலுக்குள்ளே நீங்க போகல. இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கை 2022 அமலுக்கு வந்திருந்தால் கூட நீங்க 5 வயசு முடிஞ்சாதான் 1ஆம் வகுப்பு போக முடியும். அதுக்கப்புறம் 10 வயசு வரை கட்டாயமா அவன் தாய்மொழி தான் படிக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும், ஊபியில் ஹிந்தி படிக்கணும், பீகார் தான் படிக்கணும். அதனால புதிய கல்விக் கொள்கை நடைமுறை வந்ததுனால 1.5 கோடி பேர் டிராப் அவுட் ஆனாங்கிறது அப்பட்டமான பொய். அதை ஏன் மாண்புமிகு உறுப்பினர் இப்படி தவறா வழிகாட்டுறாரு எனக்கு தெரியல. அப்படி சொல்ல முடியாது. அவரே பதில் சொல்றாரு. செல்வ கணபதி பதில் சொல்றாரு. அதுக்கான பதில சொல்லி முடிச்சிடறேன் சார். நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வி என்பது வெண்ணி குயத்தியார்ல இருந்து, ஔவையில இருந்து, காக்கைப்பாடினியார்ல இருந்து, கம்பர்ல இருந்து, வள்ளுவர்ல இருந்து, சங்ககால பெண் புலவர்கள் காலத்திலிருந்து வளர்ந்து வந்த ஒரு நீண்ட பரம்பரை. அது இந்த திராவிட தமிழை பத்தி புரட்சி கவிதாசன் தமிழுக்கு ஒரு இழுக்கு வந்தா உடனே குரல் கொடுக்குறீங்க, தமிழோட பெருமைகளை பேசுறீங்க. தமிழ்நாட்டுக்கான அந்த நிதியை கொஞ்சம் கேட்டு வாங்குங்களேன், அந்த கல்வி நிதியும். அது கேட்கறதுக்கான விதம் வேற இருக்கு சார். கேட்கறதுக்கான விதம் இருக்கிறது. வாங்க, நானும் போவோம். அண்ணாமலைஜியை கூப்பிடுங்க, தமிழிசை அம்மாவை கூப்பிடுங்க, வாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸெப்ஷன் கேஸா கொண்டு வருவோம். அதற்கான முயற்சி என்பது வேறு. உங்க அப்பா விட்டு சொத்தா, உங்க அப்பா விட்டு சொத்தான ஒரு முதலமைச்சர் கேட்கிறாரு. அதிமுக பார்த்து லாரி பாடுறாரு. 2 கால்களுக்கு இடையில ஊர்ந்து போனவர் என்று சொல்லுகிறார். நீங்க நாவடக்கத்தை பற்றி சபை நாகரிகத்தை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த திராணியும் கிடையாது. ரைட் செல்வகணபதி சார், சுருக்கமா இதற்கான பதில சொல்லுங்க சார். நம்ம தந்தை பெரியார் கூட நேரம் இல்ல. செல்வகணபதி சார், சுருக்கமா இதற்கான பதில சொல்லுங்க சார். நாங்க அண்ணாமலையை கூட்டிட்டு போய் நாங்க கேட்போம், நிதியை கேட்போன்றாரு கவிதாசன் அவர்கள். ஐயா அண்ணாமலையையும் தமிழிசையும் இவர்கள் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொண்டு போய் பிஸ்கட்டை கொடுத்து மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து போடுன்னு சின்ன குழந்தைகளுக்கு கேட்பாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியுமே ஒழிய இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னன்னு சொன்னாங்கன்னா, ஐயா கேட்டாங்க புரட்சிதாசன், அதாவது எந்த அறிக்கையில் இருந்துன்னு. தயவு செய்து அவரை UDISE ரிப்போர்ட் ஆஃப் 2023-24 இந்த அறிக்கையின்படி, இது அரசாங்கத்தினுடைய அறிக்கை, யுடிசி என்று சொல்லுகிற அறிக்கை, அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 20ஆம் ஆண்டுக்கு பின்னாலே இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு ஏற்றுக்கொண்ட மாநிலங்களில் 1 கோடி பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லவில்லை என்று. அது மட்டுமல்ல, ராஜ்யசபாவில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்லி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் 9.8 லட்சம் குழந்தைகள் டிராப் அவுட் ஆகியிருக்கிறது என்று. நான் அவரிடத்தில் கேட்பதெல்லாம் தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருப்பது முறையல்ல. புதிய கல்விக் கொள்கை காரணம் அல்ல. காரணம் அல்ல. அதை மட்டும் தான் நான் சொல்றேன். புரட்சி கவிதாசன் இவ்வளவு நேரம் சொன்னீங்க, செல்வகணபதி முடிச்சிட்டோம். நான் கேட்பதெல்லாம் இதே புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை, இதெல்லாம் உள்ளடக்கிய அந்த கொள்கை முடிவில் என்ன சொல்லியிருக்காங்க? 6% கல்வித்துறைக்கு நிதியாக ஜிடிபியில் இருக்கிற 6% of the GDP will be allocated to the education சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க தெரியுமா? இவங்க சொல்றது ஒன்று செய்யறது ஒன்று. 2.7% தான் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் இவங்க கல்வித்துறையிலே இவங்க செலுத்துகிற நாட்டம். இந்த ஒரு புள்ளி விவரம் போதும். 2 மடங்கு குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்னத்துக்கு அந்த புதிய கல்விக் கொள்கை? யுடிசி என்ற ரிப்போர்ட் எடுத்து பார்க்கட்டும் நண்பர். 1,52 லட்சம் குழந்தைகள் இன்றைக்கு பள்ளியிலே இருந்து விலகி இருக்கிறார்கள். அண்ணாமலையும் தமிழிசையும் பிஸ்கட் எடுத்துட்டு போய் பள்ளி குழந்தைகிட்ட கொடுத்தா யாருனே தெரியாது, என்னவே தெரியாத, கொள்கை தெரியாத, மும்மொழி கொள்கையை பற்றி தெரியாத அந்த குழந்தைகிட்ட பிஸ்கட்டை கொடுத்து கையெழுத்து வாங்குறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நாட்டுடைய உணர்வோ இந்த பள்ளியுடைய என்ன புதிய கொள்கை எது சொல்லுகிறதோ அதை ஏற்கனவே தமிழ்நாடு இட் ஹஸ் அச்சீவ்ட். நிறைவேற்றி விட்டோம். தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது. இவருடைய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டின் மீது திணிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு
மதவாதத்தை திணிக்க வேண்டும் என்று நீங்க சொல்லி நாட்டு இது RSS நாசகர உடைய திட்டம் என்ன புரட்சி சொல்றாங்க? கவிதாசன் சார், நன்றி, நேரம் இல்ல, நேரம் இல்ல. எங்களுடைய கொள்கை. நாசகர திட்டம்னா என்ன? ரைட். சீனாவுடைய நாசகர தமிழ்நாடு திட்டம் முதலமைச்சர் ரொம்ப கிடையாது. தெளிவாக பாகிஸ்தானுடைய சொல்றாரு நாசகர தேசிய திட்டம் கல்விக் கிடையாது. மிக மோசமான அது வந்து நாசகார திட்டம். அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி நாக்பூருடைய பலத்துக்குள்ளே மிக கொண்டு மோசமான வருவதற்கான ஒரு நாசகார திட்டம். திட்டம் இந்த திட்டம். ரைட் சார் ஓகே. அனைத்து தரப்பு மக்களையும் கல்வி புலத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக கல்வி திட்டம் இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். இருக்கிற வர்றவங்களை வெளியில அனுப்பக்கூடிய கல்வி திட்டத்தை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் 10,000 கோடி நீங்க கொடுத்தீங்கனாலும் ஏற்க மாட்டோம்னு சொல்றாரு. முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரு செல்வ கணபதி கொடுத்த டேட்டா வந்து ஜஸ்டிஃபை பண்ணுது. 3வது வகுப்புலையும் 5வது வகுப்புலையும் 8வது வகுப்புலையும் அனைத்து பாடங்கள்லையும் தேர்ச்சி பெற்றால் தான் நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு போவீங்கன்னா, இல்லாட்டா நீங்கள் போக முடியாதுன்னு ரீட்டைன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 1.5 கோடி பேர் வந்து கல்விக்கூடங்களை விட்டு வெளியில் தான் போவார்கள். அவர்களுக்கு தொழில் கல்வியை கற்றுக் கொடுக்குறேன், அவங்க வீட்டில் போய் அவங்க தெரிஞ்ச தொழிலை செய்யட்டும் அப்படின்னு சொல்வது எல்லாமே கற்காலத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கான திட்டம் தான். அதனால தான் தமிழ்நாடு வந்து உறுதியாக எதிர்க்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் எந்த சூழல்லையும் புதிய கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து தாய்மொழியில கல்வி கற்றுக் கொடுக்கறத திமுக எதிர்க்குது அப்படின்னு அதுலெல்லாம் ஊடு செங்கல் உருகிற மாதிரி நேரேட்டிவ்ஸை செட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் வந்து ஒப்பந்தம் ஒன்றை போட்டுட்டு புதுசாக பணம்லாம் யாரும் கேட்கல. புதிதாக அவர்கள் போடுகின்ற அந்த பிஎம்சிரிக்கெல்லாம் எம்ஓயுவே இன்னும் சைன் ஆகலை. அப்படி இருக்கும்போது இல்லாத விஷயங்களே இருப்பதாக மக்களை திசை திருப்பும் விதமாக பேசுவது எந்த விதத்திலும் சரியில்லை. நன்றி சார், நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.